Hi friends, welcome to Healthy Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கோவக்காய் பொரியல். இது ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான வெஜிடபிள். ஸோ இதை வச்சு நம்ம பொரியல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதில் அதிக அளவு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கும் உதவும். ஸோ இதை வச்சு ஒரு நல்ல டேஸ்டியான, அதே நேரத்தில் அதனுடைய கலர் மாறாமல் க்ரீன் கலராக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல டேஸ்டியான பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கோவக்காய் 250 கிராம், வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு நல்லா ஃபைனாக சாப் பண்ணது, இஞ்சி 1½ டீஸ்பூன் இதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது, கடுகு சீரகம் தலா அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், வத்தல் 2 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் துருவல் 100 கிராம் அளவு, மல்லித்தலை தேவையான அளவு. முதல்ல நாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். ஸோ பொரியல் செய்கிறதுக்கு பொதுவாகவே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம கடுகு சீரகம் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா கடலைப்பருப்பை சேர்த்து ஓரளவு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுக்கலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா நிலக்கடலையை கூட சேர்த்துக்கலாம், அதாவது பீனட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ அது கூட இந்த கோவக்காய் பொரியலுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கடலைப்பருப்பை ஓரளவு சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலை வத்தல் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வத்தல் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது ரெண்டையும் சேர்த்து ஓரளவு வதக்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சியை சேர்த்துக்கலாம். கோவக்காய் பொரியலுக்கு இஞ்சி ரொம்ப முக்கியம். ஸோ இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் தப்பு இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். ஓரளவு மீடியம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டாலே போதும். இப்போ வெங்காயத்தை சேர்த்து ஓரளவு வதக்கியாச்சு. இப்போ கோவக்காயை சேர்த்து நம்ம வதக்கலாம். இந்த கோவக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறதால வேகமாகவே குக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த கோவக்காயை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இது ரெண்டையும் சேர்த்து வதக்கலாம். ஸோ இப்போ மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் வதக்குங்க. நம்ம இந்த மாதிரி வதக்கிறதால அதனுடைய மசாலா நமக்கு நல்லா அந்த காயோடு சேர்த்து பிடிக்கும். ஸோ அதனால் நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ கோவக்காயை வதக்கிறப்பையவும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அதனால் அதனுடைய பச்சை கலர் மாறாமல் நமக்கு ஒரிஜினல் கலர் நமக்கு அப்படியே இருக்கும். இப்போ இந்த கோவக்காயை தாளிப்பு இந்த மசாலாவோடலாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. பொரியலுக்கு நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். மூடி வச்சு வேக வைங்க, கொஞ்சம் வேகமாகவே வெந்துடும். இந்த கோவக்காய் வேகிறதுக்கு 15-20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ நமக்கு தேவைன்னா இடையில மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நமக்கு கோவக்காய் பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் லேசாக அந்த க்ரன்ச்சினஸ் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதால நமக்கு இதில் இருக்கிற சத்துக்கள் முழுசாக கிடைக்கும். ஸோ நம்ம ஈஸியாக செய்யணுங்கிறதுக்காக நம்ம கொதிக்கிற தண்ணியில் கோவக்காயை சேர்த்து நம்ம மொத்தமாக வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம செஞ்சால் அதில் இருக்கிற சத்துக்கள் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி செய்கிறதால நமக்கு முழு நியூட்ரியன்ஸ் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சா நமக்கு கோவக்காய் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். இப்போ நமக்கு கோவக்காய் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்குது. அதனுடைய க்ரன்ச்சினஸ் மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கூடவே கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க.
இப்போ பொரியலுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நம்ம சேர்த்தாச்சு. ஸோ தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. நமக்கு கலர்ஃபுல்லான டேஸ்டியான இந்த கோவக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். தயிர் சாதம், பருப்பு சாதம் இதோடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.